ஹலோ நண்பா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஷோரூமில் XMR 210 மாடல், இது டிசம்பர் இப்போ வந்திருக்க மாடல் 24க்கான மாடலு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு வாட்ச் அண்டு ரிவ்யூ கொடுக்க தான் வந்திருக்கோம். பைக்கோட கலர் அண்ட் அப்பியரன்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு XMR வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசங்களுமே கிடையாது. ரெண்டுமே சேம் பைக்கு தான், சேம் என்ஜின் தான், இன்க்ளூடிங் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு அப்டேஷன் வீடியோ தான் இது. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 210cc லிக்விட் கூலிங் DOHC செட்டப் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவில் லான்ச் ஆன ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம். அண்டு இந்த என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங் Xpulse 210, ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா Xpulse 210 நின்றுட்டுருக்கு இல்லையா, அந்த பைக்கோட நியூ ஃப்ரேமான Xpulse 210cc வந்து இந்த என்ஜின் தான் வந்து வரப்போகுது. எக்ஸாக்டான அதே என்ஜின், எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதே என்ஜின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய கரிஷ்மாவில் மார்ச் அண்ட் ஏப்ரல் வரைக்குமே இதே என்ஜின் தான் வந்து உங்களுக்கு வரும். இதுக்கப்புறம் தான் XMR 250 மாடல் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. அண்டு 210 சீரியஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து இருக்க போகுது. ஸோ ரெண்டு டிசைன்ஸ்லையுமே வந்து கொடுத்துருக்க போகிறாங்க. இந்த நியூ ஃபேரிங் அண்டு எல்லோ கலர், அந்த கரிஷ்மாக்கே ஆனால் அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து வருது. ஃப்ரண்ட்டோட டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 310mm நிசின் பைப்ரே கேலிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பெட்டரான ஒரு பிரேக்கிங் நீட்டாக இருக்குங்க பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் டயரு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஃபேரிங்கில். அப்படியே ரியர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீ பார்த்துக்கலாம். ஸோ இப்போயாவது கீயை மாற்றினாங்களே, அப்பா இத்தனை நாளாக அந்த பேஷன் ப்ரோ கீயே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த XMRல நியூ கீ வருது. அண்ட் ஆன்டி தெஃப்ட் கீ இந்த சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நியூ சிஸ்டமு. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு Xpulseலையும் இதே கீ தான் செட்டப் தான் வருன்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரியரோட செக்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ ரியரோட LEDs எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த செக்மெண்ட் லைட்டாக அந்த R15 வைப் வந்து வரும். ரியரில் 140 செக்ஷன் டயர், டூயல் சேனல் ABS, ரியரோட டிஸ்கோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 220mm டிஸ்க் பிரேக்கு, சிங்கிள் பிஸ்டன் பைப்ரே கேலிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டயர்ஸோட குவாலிட்டிஸ் அதோட விஷயங்கள் எல்லாமே பார்க்குறப்போ ஓரளவுக்கு பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லி ஆன் ரோட் டயர், நாட் அண்ட் ஆஃப் ரோட். ஜஸ்ட் கார்னரிங் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த லைட்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான லைட், இந்த டியூக் 390 கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லென்ஸில் ஒரு செம்மையான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் 4மே வந்து உங்களுக்கு வந்து LEDs. அண்ட் அப்படியே நம்ம ஹசார்ட்ஸ் சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆன் பண்ணோம்னா 4 இண்டிகேட்டர்ஸுமே அப்படியே எரியும். இதெல்லாமே நமக்கு அந்த பழைய அப்டேட் தான். இது பைக் லான்ச் பண்ணும்போது கொடுத்த அதே அப்டேட்ஸ் தான். இப்போ 24ஓட எண்டு மந்த்லேயுமே அதே தான் வந்துட்டுருக்கு. மோஸ்ட்லி மாற்ற மாட்டாங்கங்க. நீங்கள் ஏப்ரல் வரைக்கும் இந்த டிசைன் வந்து மாற்ற மாட்டாங்க. மார்ச்சில் தான் 25க்கான ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் DRLs வித்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர்ஃபுல்லான லைட்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே. அண்ட் அட்ஜஸ்டபிள் வைசர்ஸ். ஸோ DRLோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. அண்ட் செப்ரேஷனாக இருக்கும். உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறப்போ. நிறைய பேருக்கு இந்த ஃபேஸ் டிசைன் பிடிச்சிருக்கு அண்ட் நிறைய பேருக்கு பிடிக்காமையும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். அண்ட் அப்படி சைடில் ஃபேரிங் XMR அந்த ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதம், த்ராட்டில் வந்து இந்த வண்டியோட அந்த ஹேண்டில் பார் செட்டப் வந்து உங்களுக்கு நல்லா அப்ரைட்டடாக இருக்கும், நல்லா நீட்டாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸுங்க. பக்கத்தில் Black கலர், ஃபுல்லி Black வெர்ஷன் இது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெட் வெர்ஷன். ஓகேங்களா, ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி Blackல கலர்ஸ் சேஞ்சஸ் மட்டும்தான். எந்த ஒரு XMRங்கிறது எல்லாத்துலேயுமே சேம் Black கலரில் வரும். ரெட்டுனா ஃபுல்லி ரெட்டு, Blackனா ஃபுல்லி Black, அந்த மாதிரி தான். எல்லாமே கிளாசி கலர்ஸ், எதுலேயுமே வந்து மேட் ஃபினிஷிங் வந்து கிடையாது. எனக்கு இந்த 3 கலர்ஸில் எனக்கு பிடிச்ச கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயுமே பேட்டரி கனெக்ஷனோடு இருக்குது. ஆக்சுவலாக நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சுவிச்சஸில் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. ஸோ அது நல்லாயிருக்கு. வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்ஜஸ்டபிள். ரொம்ப டீவியேஷனாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லோ கலருங்கிறது சூப்பராக இருக்குது. அந்த பழைய கரிஷ்மா வந்து இதே எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ ஏறி உட்காந்தோம் அப்படின்னா உங்களோட ரைடிங் போஸ்டர் வந்து இப்படி தான் இருக்கும் பைக்கில் பார்க்குறப்போ. இந்த யூனிட், இந்த டேஷ் யூனிட் அண்டு இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ உங்களுக்கு லைட்டாக அப்ரைட்டான பொசிஷன், ஹேண்டில் பாருமே லைட்டாக எரெக்டாக இருக்கும். ஸோ கன்சோல் வந்து பார்க்கலாம். கன்சோலை பொறுத்த வரைக்கும்
இட்ஸ் நார்மலான எல்சிடி பேஸ்டு கலர் டிஸ்பிளே. ஸோ இந்த கலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹசார் லைட்ஸ் இருக்குது, சுவிச்சஸ் டைப்பில் உங்களுக்கு கில் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் அந்த மோட் பட்டன் எல்லாமே உங்களுக்கு ஹேண்டில் சுவிச்சஸ்லேயே வந்துடும். மோட் அண்ட் செட் பட்டன்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதிலே நீங்கள் வந்து அப்படியே செட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அண்டு இதில் இன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, உங்களுக்கு வந்து ஓடோ இருக்குது, ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு வந்து காட்டும். அதுக்கப்புறம் பேட்டரியோட இது வந்து உங்களுக்கு வரும், வோல்டேஜ் யூனிட் வரும், எனர்ஜி, அதாவது உங்களுக்கு என்ஜின் டெம்பரேச்சருக்கான சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கலர் டிஸ்பிளே தான், இது வந்து எல்சிடி பேனல் தான், இதில் எந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேயும் கிடையாது. நல்லா இருந்துச்சு சவுண்டு. ஃப்ரண்ட்டில் பேஸ் ஓரளவுக்கு டிசைன், ஏன்னா லைட் இதில் வந்து நல்ல குவாலிட்டியான லைட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பவருமே நல்லாயிருக்கும் அண்ட் இண்டிகேட்டர்ஸோட சுவிச்சஸுமே நல்லாயிருக்கு. அண்டு டேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. நல்லா மெட்டல் டேங்க் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேரிங்ஸ் ஆகட்டும் எதுலேயுமே வந்து பேனல் கேப்ஸ் தெரியல. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டீசெண்டான ஃபேரிங் டைப்புன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்எம்ஆர் ஃபஸ்ட்டு வரும்போது நிறையவே கான்ட்ரவர்சி இருந்துச்சு. பழைய கரிஷ்மாவே அதுக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் வந்து வச்சுருந்தாலும் டிசைன்ஸ் வந்து பார்க்குறப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. அண்ட் எக்ஸ்எம்ஆர் அப்படிங்கிறதுக்கான ஸ்டிக்கரிங்குமே கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பல்ஸு. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பல்ஸ் வெர்ஷன் வந்து போயிடும். அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் தான் இந்த வெர்ஷன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 210 வந்துடும். மேபி டிசம்பரோட எண்டிலே வந்துடும்னு சொல்கிறாங்க. ஆனாலும் 4V வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஏன்னா 4Vயில் ப்ரோ வெர்ஷன் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ இப்போ தான் 4V ப்ரோவில் வந்து லைட்ஸ் வந்து அதாவது எல்இடி வந்த மாடல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கிடைக்கல, அது கிடைச்சா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் தாங்க உங்களுக்கு வைசருக்கான பட்டன். ஸோ வைசர்னே எழுதியிருக்கானுங்க. அதில் ரொம்ப பெருசாலாம் வந்து மாறாது, லைட்டாக மேலே கீழே அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து சீட்டை பார்க்கலாம். சீட்டு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிங் சீட்டுங்க. இது நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டு. ஸோ இந்த வைசர் பார்த்திங்களா, இது நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக மேலே தூக்கிக்கலாம், இறக்கிக்கலாம், இவ்வளோ தான். அது வந்து பெருசாக உங்களுக்கு ஸ்பீடில் இதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா அது வந்து அது அட்ஜஸ்டபிள் டைப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு அட்ஜஸ்டாக தெரியல. ஸோ இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் அந்த சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலோட செட்டப் தரமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஹேண்டிலாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாவே அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு பெட்டரான ஒரு டேங்க் ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஃபேரிங்கோட முன்னாடி இந்த போல்டு போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பேட்ரி வரும். உங்களுக்கு முன்னாடி பேட்ரி வர மாதிரி தான் இதில் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இந்த கன்சோல் இதில் டிசைன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த அவுட்லுக் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் கரிஷ்மா வச்சுருந்தீங்களா, கரிஷ்மா யாராவது வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. எனக்கு மனசே இல்லை. ஆக்சுவலாக நான் இதுக்கு ஒரு முன்னாடியே இந்த வெர்ஷனை வந்து நான் ஓட்டிட்டேன். ஸோ இது எதுக்குன்னா சின்ன ஒரு நியூஸ் அப்டேட் மாதிரி தான். அந்த நியூஸ் அப்டேட்டுங்கிறத விட இந்த வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்கல்ல. ஸோ 24 எடிஷனில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது மாற்றங்கள் இருக்காங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பைக்கில் என்னென்ன வந்துருச்சு, எப்படி இருக்குன்னு அந்த கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ரைட் அண்ட் ரைடிங் எல்லாமே போட்டாச்சு. ஒரு அப்டேஷன் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். லாங் டூரிங் சீட்ஸ் எல்லாமே பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கு அடுத்த வெர்ஷன் 250 வெர்ஷன் வந்தால் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.